வணக்கம் நேயர்களே, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இது நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிகழ்ச்சி. நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் முடிச்சிருக்கேன், இல்லை இனிமே தான் நான் பண்ண போகிறேன். ஆனால் என்னோட எய்ம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் இல்லை ஐபிஎஸ் ஆகணும். அப்படின்னா இதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னுடைய டவுட்ஸ் எல்லாமே இதெல்லாம் இருக்குது, இந்த டவுட்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால், எஸ் நிச்சயமாக இது உங்களுக்கான நிகழ்ச்சி தான். உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய திரையில் தோன்றக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணலாம், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுடைய இந்த சந்தேகங்களுக்காக நம்மோட இன்னைக்கு விடை அளிக்கிறதுக்காக அரங்கத்தில் இணைஞ்சிருக்காங்க கல்வி ஆலோசகர் திரு அனிலன் ஜோபி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எஸ், நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், ஒருவேளை ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும், ஆனால் எனக்கு இதில் நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்ம நிகழ்ச்சிக்கு இப்போ டைரெக்டாக கால் பண்ணி உங்ககிட்ட டவுட்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள் நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பர்சனலாக எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க சார்? இப்போ நீங்கள் நிறைய சவால்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொன்னீங்க, எப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி சார். கண்டிப்பாக. நான் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பண்ணியிருந்தேன். ஸோ பிஆர்க்கு தான் முடிச்சிருந்தேன். ஸோ அப்போ வரைக்கும் எனக்கு முழுசாக ஐடியா இல்லை, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நம்மளால் முடியுமாங்கிற ஐடியா இல்லை. என்னோடய ஃபைனல் செமஸ்டரில் தான் அர்பன் டிசைன் பண்ணும்போது தான் எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு, கண்டிப்பாக இதை நோக்கி தான் நம்மளோட பயணம் இருக்க போகுதுன்ட்டு. ஸோ அதனால் ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆரம்பித்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு முதல்ல அந்த அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கே டைம் எடுத்துச்சு. ஸோ நிறைய எஃபோர்ட் போட்டு தான் அதை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் இட் டுக் 4 years, 4 வருஷம் ஆச்சு என்னால் முதல் ஸ்டேஜை கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு 4வது அட்டம்ப்டில் தான் என்னால் பாஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் மொத்தமாக 6 அட்டம்ப்ட் கொடுத்துருக்கேன், 3 இன்டர்வியூ கொடுத்து அதுக்கப்புறம் தான் என்னால் செலெக்ஷன் ஆக முடிஞ்சிச்சு. ஸோ அதில் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏர்லி ஸ்டார்ட் அட்வான்டேஜ் எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. ஸோ 12th படிக்கும்போதே எனக்கு நிறைய அவேர்னஸ் இருந்துச்சுன்னா என்னால் பெட்டராக டைரக்ஷன் கிடச்சிருக்க முடியும். அண்ட் ஒன்ஸ் அந்த ப்ராசஸை தாண்டினதுக்கப்புறம் தான் இதை ஈஸியாகவே பண்ண முடிஞ்சிருக்கும், நமக்கு முன்னாடியே அந்த டைரக்ஷன் கிடச்சிருந்துச்சுன்னா அப்படிங்கிற இது தெரிய வந்துச்சு. இது சிம்பிள் எக்ஸாம் தான், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்மளால் எல்லா ஸ்டேஜையும் ஈஸியாக கடந்துட முடியும். அந்த ப்ராசஸை எளிதாக்குறதுக்கு தான் இப்போ உள்ள முயற்சியிலையும் இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு டைரக்ஷன் சொல்கிறதுக்கு அப்போ பர்சன் இல்லை, ஒருவேளை இருந்திருந்தா நான் இதை இன்னும் பெட்டராக கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. சேம் வைஸ் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு கொஸ்டினும் இதுவாக தான் இருக்கும், நான் அடுத்து என்ன பண்ணணும், நான் எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒருவேளை +2 முடிச்சிட்டாங்க, இல்லை யூபிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி தயாராகணும், என்ன டைரக்ஷனில் எப்படி போனால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டு பிகம் ஐஏஎஸ் ஆர் ஐபிஎஸ்? ஆமாம், முதல்ல இந்த தேர்வு நம்மளை முழுசாக ஒரு பர்சனாலிட்டியாக தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம இது ஒரு எக்ஸாம், இதுக்காக இத்தனை சோர்சஸ் படித்து இந்த புக்கெல்லாம் நம்ம படித்து முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்ளை பண்ண போகிறோங்கிறது இல்லாமல் நம்மளோட பர்சனாலிட்டியை தான் முழுசாக ஹோலிஸ்டிக்காக டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த 3 ஸ்டேஜுமே அதை தான் டெஸ்ட் பண்ணும். ப்ரிலிம்ஸாக இருந்தாலும், மெயின்ஸாக இருந்தாலும், இன்டர்வியூவாக இருந்தாலும் நம்மளோட ஓவரால் பர்சனாலிட்டியை தான் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறோமாங்கிறது தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னாலும் 100 கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நாலேஜ் பேஸ்டாக இருக்காது. நீங்கள் ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் எப்படி டிசிஷன் எடுக்க போகிறீங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தாலுமே உங்களுக்கு லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அந்த ப்ரெஷரில் எப்படி தெளிவாக டிசைட் பண்ணுறீங்கிறது தான் இருக்கும். ஸோ அதை தான் அந்த ப்ரிலிம்ஸும் டெஸ்ட் பண்ணும். அண்ட் மெயின்ஸ்லேயும் ஒவ்வொரு இஷ்யூஸையும் உங்களால் எவ்வளோ தெளிவாக அனலைஸ் பண்ண முடியுது, ஸோ அதை நோக்கி தான் உங்களோட ப்ரிப்பரேஷனும் இருக்கணும். சொசைட்டியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. நம்ம அந்த பொசிஷனில் இருந்தால் நம்ம எப்படி டிசைட் பண்ணிப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. அண்ட் உங்களோட பேசிக் ஸ்கூல் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி அதை தான் அப்ளிகேஷன் ஓரியன்டாக உங்களுக்கு எக்ஸாமில் வரப்போகுது. அதனால அந்த பேசிக்கை தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக ஆராய ஆரம்பிங்க. நீங்களே ஒரு டெசிஷன் மேக்கராக இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்லோ பை ஸ்லோ அந்த குவாலிட்டிஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இம்பைப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் பொழுது ரொம்ப கனெக்ட் ஆகுது ஈஸியாக. நம்மளோட இப்போ ஒரு காலரும் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசலாம். அபிநயா கரூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க, வணக்கம். குட் மார்னிங் மேம். எஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ, உங்களோட டவுட்ஸ் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஆக்சுவலாக குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இப்போ பிடெக் அக்ரி முடிச்சிருக்கேன் சார். ஓகே.
ஸோ இப்போ Okay. நான் Okay. யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனால் நான் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த சப்ஜெக்டில் மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ணணும்? உங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் சிலபஸ் பார்த்துருக்கீங்களா அபிநயா? எஸ் சார். ஆமாம், உங்களுக்கு வந்து உங்களுக்கு மேஜர் கோராக 4 சப்ஜெக்ட் இருக்குது. உங்களுக்கு பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க முதல்ல. ஸோ என்சிஆர்டி தான் உங்களுக்கு பேசிக் ஃபவுண்டேஷனாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி எடுத்தே ஆரம்பிக்கலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு இந்த வருஷம் நடந்த ப்ரிலிம்ஸு இல்லை போன வருஷம் நடந்த ப்ரிலிம்ஸில் அந்த டாப்பிக்கில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. ஸோ அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். அப்புறம் நீங்கள் பிஎஸ்சி அக்ரிடெக் முடிச்சிருக்கிறதுனால உங்களோட விருப்ப பாடமாகவும் அக்ரிகல்ச்சரே எடுத்துக்கலாம். ஸோ அதில் சிலபஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அக்ரிகல்ச்சரில் எந்த மாதிரி சிலபஸ் இருக்குது, நான் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு. ஏன்னா மெயின்ஸில் உங்களுக்கு வெரி குட் அட்வான்டேஜ் கொடுக்குற சப்ஜெக்ட் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்டாக இருக்கும். அதில் உங்களால் மாஸ்டர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களால் நல்ல ரேங்கே வாங்க முடியும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் ஆரம்பிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கே ப்ராசஸ் ரிவீல் ஆகும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணுங்கிறது ஷேப் ஆகும் உங்களுக்கு ஸ்லோவாக. ஓகே, தேங்க்யூ சார், வெல் எக்ஸ்பிளைன். இன்னொரு காலரும் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசலாம். வணக்கம் கவிதா. சொல்லுங்க. எஸ், நீங்கள் தான் சொல்லணும் என்ன பண்ணுறீங்க, அடுத்து என்ன ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட டவுட்ஸ் என்னன்னு சார்கிட்ட கேட்கலாம். நீங்கள் டிவி பார்க்க வேண்டாமா, டிவி வால்யூம் குறைச்சிக்கோங்க. டைரக்ட் சார் கிட்ட நீங்கள் இப்போ வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. ஐஏஎஸ்க்கு படிக்கணும்னு இது பண்ணுறேன். அதுக்கு என்ன எப்படி படிக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, அதுக்காக கேட்கலான்னு. நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க இப்போ? நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன். ஓகே, எம்பிஏ முடிச்சிருக்கீங்க. ஓகே, குட். நீங்கள் வந்து முதல்ல ஆரம்பிக்கும்போது நீங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை எடுத்து, பாலிட்டி இல்லைன்னா எக்கனாமி, நீங்கள் எம்பிஏ முடிச்சிருக்கிறதுனால எக்கனாமியே ஒரு சப்ஜெக்டாக எடுத்து, எக்கனாமியில் அதோட 11th ஸ்டாண்டர்ட்லேயும் 12th ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு என்சிஆர்டி இருக்கும், அதை எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ மேக்ரோ எக்கனாமியில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, அதை யூபிஎஸ்சியில் எப்படி எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. ஸ்லோவாக உங்களோட ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் எடுத்து அதில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் நீங்கள் பிகின் பண்ண வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸுக்கு நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் எக்கனாமி படிக்கிறீங்க, பேரலாக நியூஸ் பேப்பரில் எக்கனாமி காலத்தில் யூபிஎஸ்சிக்கு என்னென்ன ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. ஸோ ஸ்டாட்டிக்காக ஒரு சப்ஜெக்டில் நாலேஜ் தெரியணும். அப்புறம் கரண்ட்டில் என்ன நடக்குது, அதில் நம்ம ஸ்டாட்டிக்கை எப்படி கனெக்ட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் நல்லா பெட்டராக இருக்கிற சப்ஜெக்ட்லேயே அதே ப்ராசஸ் தான் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்லேயும் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னாலே நீங்கள் ஓவர் த பீரியட் உங்களுக்கு அதோட பவுண்ட்ரி என்னன்னு தெரிஞ்சிடும், யூபிஎஸ்சிக்கு என்ன தான் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஸ்லோவாக ஆரம்பிங்க. அண்ட் உங்கள் பெட்டரான சப்ஜெக்ட்லேயே எக்ஸ்பர்டைஸ் எடுத்துக்க ஆரம்பிங்க. தென் அதர் சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் ஸ்லோவாக கவர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். அடுத்த ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம் சார். நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் நீடூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் சண்முகப்பிரியா. சண்முகப்பிரியா, நீங்க என்ன பண்றீங்கம்மா? இப்போ அடுத்து என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? எங்க பொண்ணுக்காக கேட்கணும்னு வந்திருக்கேன் சார். என் பொண்ணு கீர்த்தனா பிடெக் ஃபர்ஸ்ட் இயர் இப்போ தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐடிஎஸ் படிக்கிறாங்க. ஓகே மேம், உங்கள் கொஸ்டினை கேளுங்க சார். அவங்க இப்போ ஏஐடிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போலேருந்தே எங்களுக்கு வந்து ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு 2 hours டெய்லியும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கா சார். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸ்டார்டிங்கில் என்ன புக்கு படிக்கலாம் அப்படிங்கிறது தான். தமிழில் எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியா ப்ரிப்பரேஷன், தமிழில் எல்லா புக்ஸும் கிடைக்குமா? கண்டிப்பாக மேம், தமிழ்லேயே நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு
ப்ரிலிம்ஸில் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் இருக்கும் அண்ட் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும், நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மெயின்ஸ் பேப்பர் வந்து நீங்கள் எல்லா பேப்பருமே தமிழ்லேயே எழுதலாம். தமிழை விருப்ப பாடமாக கூட தேர்ந்தெடுத்து அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டில் கூட நீங்கள் தமிழ்லேயே பெட்டராக எழுதலாம், நல்ல மதிப்பெண்ணும் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் தமிழில் ரிசோர்ஸஸ் அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ வந்து இருக்கிற ரிசோர்ஸஸ் மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஆன்லைனில் போட்டாலும் எல்லா ரிசோர்ஸஸ்க்கும் ட்ரான்ஸ்லேஷனும் சிம்பிளாகவே கிடச்சிரும். நம்ம என்சிஆர்டிஸும் தமிழ் வழியில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அந்த புக்ஸை பேசிக் ஸ்கூல் புக்ஸு தமிழ்நாடு புக்ஸு இல்லைன்னா என்சிஆர்டி புக்ஸு தமிழ் வழியில் இருக்கிறதையே எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே. அண்ட் அதுலேயும் எழுதுகிற ஸ்கில்லை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கலாம் நீங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லாங்குவேஜ் ஒரு தடையாக இருக்காது இந்த எக்ஸாமில். பேசிக் இங்கிலீஷ் உங்களுக்கு ரீடிங் ரைட்டிங் தெரிஞ்சாலே உங்களால் மற்ற ஏரியாஸையும் கவர் பண்ண முடியும். நீங்கள் பர்சனாலிட்டி டெஸ்ட்டை கூட தமிழ்லேயே கூட கொடுக்கலாம், உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் அசைன் பண்ணுவாங்க அண்ட் தமிழ்லேயே உங்களால் இதை எடுத்துக்க முடியும். அண்ட் முதல் கொஸ்டினுக்கு நீங்கள் ஆரம்பிக்கும்போது நீங்கள் எல்லாருமே ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறீங்க அண்ட் அதுவும் உங்களுக்கு தமிழில் ஆக்சசிபிளாக தான் இருக்கும். ஓகே, நன்றி சார். ஆக்சுவலி இது ஒரு நல்ல கொஸ்டின் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த கம்யூனிகேஷன் இல்லை லாங்குவேஜ் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப வெல் அண்ட் குட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இன்னொரு காலரும் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் தண்டபாணி. மேடம் வணக்கம் மேடம், நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து தண்டபாணி பேசுறேங்க. வணக்கம். வணக்கம் சார். யாருக்காக நீங்கள் இன்னைக்கு டவுட்ஸ் கேட்கணும், இப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் யாருக்காக கேட்கணும்னு நினைக்கிறீங்க? நான் அட்வொகேட்டா இருக்கேன் மேடம், ஆத்தூர் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓகே ஓகே. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் அடுத்து? நான் இப்ப சிவில் சர்வீஸ் எழுதணும் மேடம். நான் ஆக்சுவலா எம்இ பிஎட் எல்எல்பி முடிச்சிருக்கேன். நான் ஆரம்பத்துல இருந்து யூபிஎஸ்சி சர்வீஸ் எழுதுறதுக்கு தமிழ்லயே எழுதலாமா, கேட்டகரி வைஸ் எஸ்சி எம்பிசி பிசிக்கு எவ்வளவு கட்டப்படுக்கணும், அதுல வந்து எவ்வளவு ஏஜ் லிமிட், இதை கொஞ்சம் சொல்லுங்க மேடம். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே தமிழில் எழுதலாம் தான் நான் சொன்ன மாதிரி. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு பைலிங்கோலாக இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். அது நீங்கள் எழுத வேண்டிய தேவை இருக்காது, அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். மெயின்ஸு முழுக்க நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். நீங்கள் பிஇ எல்எல்பி முடிச்சிருக்கிறதுனால விருப்ப பாடமாக தேர்ந்தெடுக்கிறது எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுப்பாங்க, இல்லை லா ஆப்ஷனலுமே உங்களுக்கு இருக்கும். அதையுமே தமிழ்லேயே உங்களால் எழுத முடியும். அண்ட் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களோட அடுத்த கேள்வி என்ன? அவங்க வந்துட்டு இப்போ எல்எல்பி நான் முடிச்சிருக்கேன், ஸோ அடுத்து நான் வந்துட்டு என்ன பண்ணால் என்னோட கம்யூனிகேஷன் வந்து நான் தமிழில் எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நீங்கள் உங்கள் சப்ஜெக்டும் தமிழ்லேயே படிச்சிருந்தீங்கன்னா அதையே நீங்கள் முன்னாடி வருஷத்துலலாம் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்றது மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் உங்களுக்கு ரிசோர்ஸஸும் இப்போது எல்லாமே உங்களால் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ அது வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக உங்களால் இப்போ பண்ண முடியும். அண்ட் ஸ்கூல் புக்ஸு மற்ற ரிசோர்ஸஸுமே ட்ரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலுமே நீங்கள் தமிழே படித்து எக்யூப் பண்ணிக்கலாம். உங்களை ஈஸியான வார்த்தையில் எப்படி தெளிவாக ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண முடியும்ன்ட்டு அந்த எழுதுகிற ஸ்கில் தான் உங்களுக்கு மெயின்ஸில் ஹெல்ப் பண்ணும். அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் வரும்போதும் உங்களுக்கு தெளிவாக கம்யூனிகேஷன் பண்ணுறது நீங்கள் தமிழ்லேயே படித்து வர்றதுனால தமிழ்லேயே கொடுக்கறது பெட்டராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் தீப்தி. குட் ஈவினிங் மேம். எஸ், வெரி குட் ஈவினிங். என்ன பண்ணுறீங்க தீப்தி நீங்கள்? மேம் நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன் மேம். எம்சிஏ முடிச்சுட்டு யூபிஎஸ்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம் சார்ட்ட. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நான் எம்சிஏ முடிச்சுட்டு இப்போ ஒரு 2 தடவை யூபிஎஸ்சி எழுதுனேன் சார். மார்க்ஸ் அவ்வளோவா கிடைக்கல. வீட்டில் தான் படிச்சுட்டு இருக்கேன். என்சிஆர்டி புக்ஸ் வச்சு வீட்டில் படிச்சுட்டு இருக்கேன். அது எப்படி சார் படிக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ஓகே, நீங்கள் கரெக்டாக தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்ம எல்லாருமே அப்ளிகேஷன் பார்ட்டில் தான் மிஸ் பண்ணிடுவோம். யூபிஎஸ்சி என்ன தெளிவாக எதிர்பார்க்குறாங்கங்கிறதுல தான் நம்ம மிஸ் பண்ணுவோம். நீங்கள் 2 வாட்டி கொடுத்ததுனால நீங்கள் ஆல்ரெடி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நானும் இனிஷியல் ஸ்டேஜில் என்ன தப்பு பண்ணுறேன்னா யூபிஎஸ்சிக்கு என்ன எக்ஸாக்டாக தேவைங்கிறத மிஸ் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு எப்போ என்ன படித்தாலும் நீங்கள் அதை சிலபஸோடையும் ப்ரீவியஸ் இயரில் அதை எப்படி கேட்டிருக்காங்கங்கிறதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்சிஆர்டி படிச்சிருக்கீங்க, எல்லாருமே அதுதான் ஃபாலோ பண்ணியிருப்போம். அண்ட் அதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து யூபிஎஸ்சி கேட்குறாங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் எப்படி நான் எனக்கு இருக்கிற நாலேஜை வச்சு ஆன்சர் கொண்டு வந்திருக்க முடியும், அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் திங்கிங் வந்து அப்ளை பண்ணுங்கள்.
அப்புறம் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் பேப்பரும் பார்த்தீங்கன்னாலும் இட்ஸ் மோர் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருந்துச்சு. உங்களுக்கு 50-60% மேலே கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சு அதை கரண்ட்டில் எவ்வளோ ரிலவெண்ட்டாக இருக்குது, எவ்வளோ அப்டேட் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு விஷயம் நமக்கு பேசிக் தெரிஞ்சிருந்தாலும் அது நியூஸில் வரும்போது அதை நம்ம டெப்த்தாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராடர் பாத் வந்து சிலபஸும் என்சிஆர்டியும் கொடுத்துரும். எந்த விஷயத்தில் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், எந்த விஷயத்தை டெப்த்தாக கேட்பாங்கங்கிறது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் டினோட் பண்ணும். இப்போ கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் பார்த்துருப்பீங்க, அது ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸுக்கு வந்துருச்சு. ஸோ அது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான். அதுலேயே இந்த வாட்டி 3 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கிறத ரியலைஸ் பண்ணியிருப்போம். விழிஞம் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் கேட்டிருப்பாங்க, சாகர்மாலா ப்ராஜெக்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து டெப்த்தாக கேட்கப்பட்ட கொஸ்டின் தான், கவர்மெண்ட் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கங்கிறது. ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து எப்படி பேட்டர்ன் பண்ணுறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ராசஸ் வந்து இன்னுமே ஸ்மூத்தராக இருக்கும். ஓகே, சூப்பர். அடுத்த காலர்ட்டையும் பேசலாம். சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ராஜா முகமது. வணக்கம்மா. வணக்கம் சார். யாருக்காக இன்னைக்கு நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நம்ம நிகழ்ச்சியில்? நான் என்னுடைய பையன் வந்து +2 முடிச்சுட்டு. சரி ஐயா, டிவி பார்க்க வேண்டாம், நீங்கள் இங்கே கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். +2 முடிச்சுட்டு வெயிட்டிங்ல இருக்காப்ல, பிஎஸ்சி நர்சிங் போறாப்ல. அவங்க வந்து ஐபிஎஸ் எழுதலாமா? கண்டிப்பாக சார், அவங்க கண்டிப்பாக ஐபிஎஸ் எழுதலாம். கிராஜுவேஷன் ஒரு இது இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் யூஜி டிகிரி வச்சுருந்தா போதும், நீங்கள் கண்டிப்பாக ஐபிஎஸ்க்கு அப்பியர் ஆகலாம். அதே சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் அண்டர்கோ பண்ண போகிறீங்க. உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா ப்ரொஃபிஷியன்சி செக் பண்ணுவாங்க. மெடிக்கல் டெஸ்ட் அப்போ உங்களுக்கு ஐ பவர் அதெல்லாம் மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. பட் டிகிரி வந்து எந்த டிகிரி வேணுனாலும் நீங்கள் எடுத்துருக்கலாம். யூஜி ஒரு டிகிரி இருந்தால் போதும், நீங்கள் யூஆர் எலிஜிபிள் டு பிகம் அன் ஐபிஎஸ் தான். நீங்கள் அப்ளை பண்ணும்போது பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் அந்த 22 சர்வீஸில் எந்த சர்வீஸ் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வேணும்ன்ட்டு. ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐபிஎஸ்ஸாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஐபிஎஸ் அலர்ட் ஆயிரும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அடுத்து இன்னொரு காலரும் பேசுகிறாங்க. வணக்கம் விஜி. வணக்கம் விஜி, நீங்கள் உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, நம்மக்கிட்ட டைரெக்டாக பேசலாம். கேட்குதுங்களா? குட் ஈவினிங் மேடம். மதுரையிலேருந்து விஜய் பேசுகிறேன் மேடம். ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க, அப்படியே டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிடுங்க. யாருக்காக இன்னைக்கு என்ன டவுட்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? சாருக்கு குட் ஈவினிங் சொல்லிருங்க மேடம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். என் பொண்ணுக்காக தான் சார் பேசுறேன் சார். அவங்க வந்து இப்போ கரண்ட்ல எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாங்க சார். இப்போ வந்து ஐஏஎஸ் பண்ணணும்னு சொல்றாங்க சார். அதான் பேசிக் ஒண்ணுமே தெரியல, எந்த மாதிரி பண்ணணும் சார், அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு ஃபோன் அடிச்சேன் சார். ஓகே, கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்கள். எம்பிபிஎஸ்ஸே இட்ஸ் அ குட் அச்சீவ்மெண்ட் தான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸும் நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுறாங்க. இந்த ஃபீல்டை விருப்பப்பட்டு சூஸ் பண்ணுறாங்க பிகாஸ் தே கேன் டூ ஹையர் சர்வீசஸ் அப்படிங்கிறது. உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து இன்னுமே சிம்பிளராக தான் இருக்கும். நம்ம வந்து எம்பிபிஎஸ் படிக்கும்போது மேபி கோர் சப்ஜெக்ட்லேருந்து விலகி இருப்போம் லிட்டில் பிட். இந்த பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி மட்டும்தான் புதுசாக இருக்கும். ஸோ அதை வந்து பேசிக்கான நாலேஜ் இருந்தால் போதும். நீங்கள் அதே தான் ஸ்கூல் புக் தான் எடுத்து அதை மட்டும் கவர் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. மற்ற பேட்டர்ன்லாம் உங்களுக்கு மெயின்ஸ் வரும்போது எம்பிபிஎஸ் முடிக்கும் போதே நெசசரி ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு எக்யூப் ஆகிருக்கும். ரைட்டிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அதை வந்து யூபிஎஸ்சி டிமாண்டுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க தான் போகிறீங்க. அண்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டும் மெடிக்கல் சயின்ஸ் அவங்க ஸ்ட்ராங்கராக இருந்தாங்கன்னா மெடிக்கல் சயின்ஸ் பார்க்க சொல்லுங்கள். சிலபஸ் எடுத்து ஓவரால் அனலைஸ் பண்ண சொல்லுங்கள். அவங்க எந்தெந்த ஏரியாலாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, அவங்க எந்தெந்த ஏரியாஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அண்ட் எது இன்னும் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும்ன்ட்டு. அண்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து உங்களுக்கு பேசிக் டெக்ஸ்ட் புக்லேருந்து கிடச்சிரும், என்சிஆர்டிஸ்லேருந்தே உங்களுக்கு அது கிடைச்சிரும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸும் பேரலாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த காலர்ட்டையும் பேசலாம். வணக்கம் சுபாஷ், கேக்குதுங்களா? வணக்கம் சுபாஷ், லைனுக்கு வந்துட்டீங்க, பேசலாம். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க சார். வேற ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். திருவாரூர்லேருந்து. வணக்கம். வணக்கம் மேம். அகல். அகல் ரைட்டுங்களா உங்க பேரு? எஸ் மேம். எஸ். என்ன பண்றீங்க அகல்? குட் ஈவினிங். குட் ஈவினிங் அகல். சார், இப்போ நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார்.
சொல்லுங்கள். இப்போ நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸோ என்னோட எய்மே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிறது மட்டும்தான். ஸோ இதுக்கு வந்து 11th 12th ஒரு பெஸ்ட் குரூப் அப்படின்னா என்ன சார்? இப்போதைக்கு நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறது அப்படின்னா ஹியூமானிட்டிஸ் குரூப் சார். ஸோ இது பெஸ்ட்டாக இருக்குமா? உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாடத்தையே தேர்ந்தெடுங்க. இதுதான் பர்டிகுலராக பெஸ்ட்டாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பர்டைஸ் எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாடத்தையே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹியூமனிட்டிஸில் ஹிஸ்ட்ரி பிடிச்சிருந்தா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் அது எடுத்தாலும் கண்டிப்பாக எக்ஸல் பண்ணலாம். ஏன்னா விருப்ப பாடமாகவும் அது இருக்கும். உங்களுக்கு அது ஒரு பார்த்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே செட் பண்ணிடும். அந்த ஏர்லி அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஹியூமனிட்டிஸில் உங்களுக்கு பிடிச்ச பாடத்தையே எடுத்துக்கோங்க. அது கண்டிப்பாக யூபிஎஸ்சி தேர்வுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம் குணசேகரன் சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் குணசேகரன். ஓகேங்க மேடம். நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட் சின்னதாராபுரத்துலேருந்து குணசேகரன் பேசுகிறேன் மேடம். நான் இப்போ ஆக்சுவலாக ஸ்கூல் டீச்சர் மேடம். ஓகே. எங்கள் பொண்ணு இப்போதான் மேடம் 8th போகுதுங்க. ஆனால் எனக்கு ஐஏஎஸ் தான் படிப்பேன், நான் வேறு கோர்ஸ் எல்லாம் படிக்கணும்னு இப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. அதுக்கு தான் மேடம் என்ன பண்ணலாம், ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு தாங்க மேடம் ஃபோன் பண்ணேன். ஓகே, ரைட் சார். உங்களுடைய டவுட்ஸ் கண்டிப்பாக சார் சொல்லுவாங்க. ஸ்கூலில் 8th தான் படிக்கிறாங்க, ஆனால் இப்போவே ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பேசிக்லேருந்து அவங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம் சார்? கண்டிப்பாக அவங்க கனவை ஸ்ட்ராங்காக வச்சுக்க சொல்லுங்கள். அண்ட் அவங்களுக்கு கன்சிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இது இப்போ உங்களுக்கு வந்து லாங் ஜேர்னியாக இருக்க போகுது. ஸோ ஏர்லி ஸ்டேஜ்லேயே அந்த சப்போர்ட் கிடைக்கும்போது அவங்களும் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அவங்க படிப்பில் ஜாஸ்தி கவனம் செலுத்துறது தான். அவங்க எல்லா சப்ஜெக்டையும் நான் திரும்ப சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்கு தான் பேசிக் இதாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஸ்கூல் படிக்கிறப்பவே அந்த சப்ஜெக்ட்ஸை ஸ்ட்ராங்காக படித்து தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. அண்ட் எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் எக்ஸ்போஸ்டாக இருக்க சொல்லுங்கள். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், அண்டு காலேஜில் நடக்கிற ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அவங்களுக்கு தனித்திறமை இருந்தால் அதையும் வளர்த்துக்க சொல்லுங்கள். ஏன்னா ஓவரால் பர்சனாலிட்டி தான் இதில் டெஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் எல்லா ஸ்டேஜ்லேயும். ஸோ அவங்களோட ஓவரால் பர்சனாலிட்டியை அந்த மாதிரி ஷேப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு புக் ரூமில் உட்காந்து படித்தா தான் இது பண்ண முடியும்னு இல்லை, உங்களோட பர்சனாலிட்டியை தான் ஹோலிஸ்டிக்காக டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஓவர் த டைம் இதை கிராக் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஜெக்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் அவங்களுக்கு என்னெல்லாம் திறமை இருக்கோ அதுக்கெல்லாமும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் அவங்களோட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸை வந்து பில்ட் பண்ணும். ஸோ அதுதான் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, பேசிக்லேருந்து தெரியணும்னு நினைக்கிறவங்க, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வந்து அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. குயிக்காக அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா? அவங்களுக்கு வந்து 1 year வந்து அவங்களுக்கு காலேஜ் இப்போ 10th +2 முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் படிக்கும்போதே 2 hours ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கும். அப்போவே 4 வருஷம் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க கிளாஸஸ் மூலமாக. ஸோ 2-3 வருஷம் அவங்க கம்ப்ளீட்டாக இதுக்கு ரெலவெண்ட்டாக இருந்துருவாங்க. ஸோ நான் முடிச்சதுக்கப்புறம் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணது வந்து அவங்களுக்கு இருக்காது. இமீடியட்டாக அவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் ஜாஸ்தி இருக்கும். அந்த ஃபவுண்டேஷனல் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸிலி அவைலபிளாக கிடச்சிரும் இனிஷியல் நீங்கள் காலேஜ் பண்ணும்போது. ஸோ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ரெடியாக இருக்கீங்கனாலும் உங்களுக்கு 1 year ஃபவுண்டேஷன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு 10 months நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் ரெடி ஆகிற மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த டிமாண்ட் என்னங்கிறத தான் நம்ம மிஸ் பண்ணி எதையோ படித்து எது பின்னாடியோ ஓடிட்டு இருப்போம். அதை மட்டும் நம்ம கன்ஃபைன் பண்ணி தெளிவாக படித்தோம்னா 10-12 months வந்து மோர் தேன் சஃபிஷியன்ட். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் ப்ராசஸ் வந்து 9 more months இருக்கும், மெயின் ஸ்டேஜ் இன்டர்வியூ ஸ்டேஜ்ன்ட்டு. ஸோ ஓவரால் 2 years இட்ஸ் ஆல்மோஸ்ட் அச்சீவபிள் டாஸ்க்காக மாறிடும். உங்கள் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்குறதுக்கு இது பெட்டர் ப்ராசஸாக இருக்கும் அந்த 10 months கோர்ஸும் வந்து உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய காலர்ஸ்க்கு நல்லாவே நீங்கள் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அண்ட் நம்ம வரக்கூடிய நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திக்கலாம். நேயர்களே, இன்னைக்கு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நிகழ்ச்சி மூலமா உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்திருக்கும். மறுபடியும் நம்ம இன்னொரு நாள் இதே நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அஞ்சலி. நன்றி.